இன்று ஆட்டிச தினம். குழந்தைகளை பாதிக்கும் ஆட்டிசம் குறித்த செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் குழந்தையை கூப்பிட்டால் திரும்பி பார்க்கவில்லையா? உங்கள் முகம் பார்த்து சிரிக்கவில்லையா? மழலை சொல் பேசவில்லையா? அல்லது ஏதேனும் சில வார்த்தைகளை அர்த்தமில்லாமல் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் பதில் ஆம் எனில் உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னை சுற்றி நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்களுக்கென்று ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக் கொண்டு அதில் மூழ்கி கிடப்பார்கள். அவர்களை மருத்துவத்தால் மட்டுமே ஒருபோதும் குணப்படுத்த முடியாது என்பதால் அன்பும் அரவணைப்பும் கொண்டே கற்பித்தல் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை அளிக்க வேண்டும் என்கிறார் சிறப்பு ஆசிரியர் பீனா நான்சி. ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லும் போது ஒரு டைமுக்கு பல முறை சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். இப்ப ஒரு 1-2 இந்த மாதிரி நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னாலே அவங்களுக்கு அதை அவங்க எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்களோட லெவலுக்கே நம்ம மாறணும். அவங்களோட லெவலுக்கே மாறி நம்ம சொல்லி தரும் போது அவங்களும் ஈஸியா அதை புரிஞ்சுப்பாங்க. ஒரு தடவைக்கு இல்லாம பல தடவை சொன்னா அவங்க அதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. பொதுவாக 3 வயதிற்கு பிறகே தெரிய வரும் இந்த ஆட்டிச பாதிப்பை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து முறையான மருத்துவ சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் அளித்தால் அவர்களையும் சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல் வலம் வர செய்ய முடியும் என்கிறார் மருத்துவர் ஜானகிராமன். ஆரம்பத்திலே அவங்களுக்கு முறையான சிகிச்சைகள் மற்றும் பயிற்சிகள் இது எல்லாமே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களையும் ஒரு சாதாரண மனிதர் மாதிரி ஒரு 3 to 5 வருட காலங்கள் பயிற்சிக்குள்ள அவங்கள நம்ம உலகத்துக்கு கொண்டுட்டு வரலாம். இனியும் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை வீட்டில் வைத்திருக்காமல் முறையான பயிற்சி மற்றும் சிகிச்சை அளித்து அவர்களையும் இந்த சமூகத்தில் மேலோக்கிட செய்திட இந்நாளில் உறுதி ஏற்போம். தந்தி டிவி செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து செய்தியாளர் காதர் மைதீன்.